அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பற்றி பேசலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த புத்தகம் பேர் பிராந்தியம். எழுதியவர் நாராயணி கண்ணகி. இது ஒரு திரை நாவல். இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் என்கிட்ட வந்ததே ஒரு மகிழ்ச்சியான நினைவு. என்னுடைய 2023ஆம் ஆண்டு பிறந்த நாள் அன்று என்னுடைய அருமை நண்பர் பாலாஜி முருகேசன் இதை எனக்கு பரிசா கொடுத்தாங்க. அன்றே வாசிச்சும் முடிச்சிட்டேன். மொத்தமே 43 பக்கங்கள் தான் இந்த நாவல். இந்த புத்தகத்தை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அன்னைக்கு படிச்சுட்டு கூட சொன்னேன். ரொம்ப விறுவிறுப்பா நான் படித்த நாவல்களில் இது ஒன்று. இதுக்கான முக்கிய காரணம் இதில் இருக்கிற கதை மாந்தர்கள், அந்த நடக்கிற கதைக்களத்தை களத்தில் நானும் ஒரு காலத்தில் இருந்த அனுபவம் இருப்பதனால எனக்கு அது ரொம்ப விறுவிறுப்பா ஈர்த்துட்டு போச்சு. என்னன்னா இப்போ பிராந்தி கடை, சாராய கடை, இது எல்லாமே டாஸ்மாக் அப்படின்ற அரசு கடை ஆயிடுச்சு. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷனுக்கு தெரியும் இல்லையா? ஒரு காலத்துல தனியார் வசம் இருந்தப்போ அது ஒரு பணம் சம்பாதிப்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு மரியாதை தரும் ஒரு பொது மக்களிடம் ஒரு பேர் வாங்கி தர்ற ஒரு தொழிலா இருந்துச்சு. பிராந்தி கடை வச்சிருக்காரு, ஒயின் ஷாப் வச்சிருக்கிறாங்க, பணம் கொளிக்கும். அதோட அது ஒரு அதிகாரத்தின் இன்னொரு அம்சமாகவும் அது இருந்துச்சு. இந்த பிராந்தி கடை ஏலம்ன்றது இருக்கு, அதுவே ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ மாஸ் கெத்துங்கிறாங்கல்ல, அதெல்லாம் அந்த பிராந்தி கடை ஏலத்துக்கு போகிறத பார்த்தா அப்போ பார்த்ததுன்னு தான் தெரியும். ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு போகும்போது கூட்டுகிற கூட்டத்தை போல பிராந்தி கடை ஏலத்துக்கு போகும்போதும் அதே மாதிரி பல பிராந்தி கடை உரிமையாளர்கள் அப்படி வருவாங்க. அரசு ஏலம் விடும், அதை ஏலம் எடுப்பாங்க. பழைய ஆள் எடுப்பார். அதில் அரசியல் தாக்கம் இருக்கும். சில நிகழ்வுகள் நடக்கும், கொலைகள் கூட நடக்கும். அந்த ஏலம் எடுத்து முடிகிறக்குள்ள அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் கட்டி அந்த ஏலத்தை எடுத்துட்டு வர்றது பெரிய விஷயம், பெரிய சாதனையா, அது ஒரு அந்த பெருமையா கருதப்பட்டுச்சு அந்த ஏலம் எடுக்கிறது. அப்படியான பிராந்தி கடையை வச்சு தான் இந்த கதை. முதல் கதை தொடங்கும் போது ஒரு மண்டி தெரு அதை காமிக்கிறாங்க. மண்டினா அரிசி மண்டி, பருப்பு மண்டி, வெள்ளை மண்டி, வெங்காய மண்டி, அப்படி நிறைய மண்டிகள், மொத்த கடைகள் இருக்கிற இடம். அங்கே 2-3 லாரி நின்று சரக்கு ஒரே நேரத்தில் ஏற்றுற அளவுக்கு பெரிய தெரு. அந்த மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இதில் தான் கதை நடக்குது. அதற்கு தலைவராக இருக்கிறவர் ஒரு பழைய ஜமீன்தார், சுந்தரலிங்கம். அவர் சொன்னது தான் சட்டம், அவர் வச்சது தான் அங்கே விதி அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக அந்த நகரத்துக்கே அவர் சொல்கிறது தான் அரசுலேருந்து அரசியல்லேருந்து அரசு அலுவலகங்கள் வரைக்கும் எல்லா பக்கமும் அவருடைய செல்வாக்கு இருக்குது. அந்த சுந்தரலிங்கத்துக்கும் அந்த ஊரில் புதுசாக அரசியலுக்கு எம்எல்ஏ ஆன சங்கரன் அப்படின்ற ஒரு இளைஞனுக்கும் நடக்கிற அந்த மோதல் தான் இந்த கதை. கதையை 43 பக்கம்னால நான் விறுவிறுன்னு சொல்லியே முடிச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அந்த சங்கரன்ற அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப தாமதமாக பிறந்த பையன், ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பையன். அந்த பையன் அப்புறம் கொஞ்ச நாளில் அப்பா இறந்துடுறதுக்கு அப்புறம் அந்த சொத்தை மீட்க அவங்க அம்மா என்ன பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சதும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருந்த பையன் எப்படி அரசியலுக்குள்ளே ஒரு எம்எல்ஏ ஆகுறான், அது ஒரு பக்கம். இவ்வளோ பெரிய பெரிய நிகழ்வுகளை டக்கு டக்குன்னு வேகமாக எழுத்தாளர் சொல்லிட்டார். இன்னொரு பக்கம் சுந்தரலிங்கம் அவர் தன்னுடைய மண்டி ஆட்களை வச்சுக்கிட்டு அவர் பண்ணுற அரசியல் பஞ்சாயத்துகள், இது ஒரு பக்கம். கடைசியில் அவர் சொன்ன ஆள் தான் ஏலம் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது இவர் சங்கரன் ஏலம் எடுக்க வச்சிடுறாரு இவருடைய ஆட்களை. அந்த கடையை நடத்த விடாமல் அவங்க எவ்வளோ கெடுதல் பண்ணுறாங்க, அதை மீறி இவர் ஜெயிச்சாரா ஜெயிக்கலையா அப்படின்றது கதை. படம் எடுக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு கதை, திரைப்படம் எடுக்கிறதுக்கு. இந்த கதையை படிக்கும்போது அந்த பஞ்சாயத்து காட்சிகள் நான் இதில் சிறப்பாக கவனித்தவை. அந்த மண்டின்ற அந்த பகுதியை காட்சிப்படுத்திய விதம், அவருடைய செல்வாக்காகவும் அவருடைய பின்புலம் இருக்கிற எல்லா மையங்களையும், அரசு ஆட்சி மையங்களை அவர் எழுத்தாளர் காட்டிய விதம் அவ்வளோ அருமை. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாயத்துன்றது எப்படி நடக்கும், முறிப்பணம்னா என்ன, அப்புறம் இந்த பஞ்சாயத்தை யார் கூட்டியிருப்பா, யார் தூண்டுதலில் பஞ்சாயத்து நடக்கும், யார் தீர்ப்பு சொல்லுவா, இது எல்லாமே முன்முடிவு செய்யப்பட்டவை அப்படின்ற வெளியே தெரியாமல் இருக்கிறது. எப்படியெல்லாம் இந்த உண்மையிலே நடந்ததை இவர் பார்த்து அப்படி எழுதியிருக்கிறாரா,
அப்படின்றத நான் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. எடுத்தமே அந்த பிராந்தி கடை ஏலம் இருக்கிறதுக்கு தான் பெரியப்பா மையன் சித்தப்பா மையனுக்கு பஞ்சாயத்தில் தான் கதையே தொடங்கும். அந்த சித்தப்பா மையனை வர சொன்னதே இந்த சுந்தரலிங்கம்ன்ற பஞ்சாயத்து பண்ணுறவர் தான். பேசி முடிச்சு ஒன்றுமே இல்லாமல் 5 லட்சம் பேசி 3 லட்சம் கொடுத்து விட்டு எந்த உழைப்பும் இல்லாமல் எளிதாக ஊரை அடித்து சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத அவ்வளோ அழகாக ஒரு 2 பத்திலே எழுதி காமிச்சிட்டாரு எழுத்தாளர். அப்படியாக இந்த கதை போகுது இல்லையா? இந்த 43 பக்கத்தையும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இதை வாங்கி படித்தா ஒரு 40 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இந்த புத்தகத்தையே. அவ்வளோ அருமையான கதை. இந்த கதைக்கு பதிப்பாளர் ஒரு உரை எழுதியிருக்கிறாரு, எழுத்தாளர் ஒரு எண்ணுரை எழுதியிருக்கிறாரு. நான் 2ஐயும் வாசிச்சுட்டு இந்த நூலை எனக்கு பிடித்த இந்த நூலை பற்றி இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினதை நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். பதிப்பாளர் உரை என்னன்றதை பார்த்துக்கிறேன். டாஸ்மாகில் சாராயம் விற்கும் வருமானத்தில் இப்போது அரசாங்கமே நடந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாகிற்கு முன் சாராய கடைகள் தனியார் வசம் இருந்தன. அதன் மூலம் குட்டி குட்டி அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது. சாராய வியாபாரிகள் குறுநில மன்னர்களாகவே நிழல் ஆட்சி புரிந்தார்கள். அவர்களுக்குள் அவ்வப்போது யுத்தங்கள் மூண்டன. அந்த யுத்தங்களில் தர்மம் எப்போதும் வென்றதில்லை. தர்மம் தோற்பதே தர்மம் என்று தர்மத்தின் வழி நடப்பவர்கள் எண்ணுவர். மனிதம் வெல்ல வேண்டும். இந்த கதை 1990ஆம் ஆண்டு அமரர் கல்கி நூற்றாண்டு விழா மினி தொடர் போட்டியில் முதல் பரிசு வென்ற கதை இது. எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காரு, இது குறுநாவலா திரை நாவலா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு எழுத்தாளர் சொல்றாரு, புதுமை புரட்சி என்று எதுவும் கிடையாது. பெரிய இயக்குனர் ஒருத்தர்கிட்ட கதை கேட்டிருக்காரு. பார்க்காத காதல், கேட்காத காதல், பேசாத காதல்னு திரையுலகம் காதலையும் திரைத்துறையையும் கொண்டு கொண்டிருந்த காலம். காதலே இல்லாமல் கதை வேணும்னு ஒரு இயக்குனர் கேட்டார். அதனால் கதையை சுருக்கமாக எழுதி தந்துருங்க, படிச்சிடுன்னாரு. படித்தார். பலரிடமும் படிக்க கொடுத்தார். கிளை கிளையாய் உடைத்து எரிய விட்டார்கள். எப்படி என் கதையை காப்பாற்றுவது என்று தவித்த போது கல்கி வார இதழில் அமரர் கல்கி நூற்றாண்டு விழா மினித்தொடர் போட்டி வச்சது. அதுக்கு அனுப்புனேன். 1999 ஆண்டு முதல் பரிசு பெற்றது அப்படின்னு சொல்றாரு எழுத்தாளர். முதல் பரிசு பெற்ற நாவல். இதுக்கப்புறம் கதைக்கு பின்னாடி பின்கதை சுருக்கம்னு ஒன்று இருக்கு. இந்த 40 பக்க கதைக்கு 400 பக்கம் கதை விவாதம் நடந்தது. இந்த கதை முடியும் போது இந்த சங்கரன் எம்எல்ஏ உதவியா ஒரு இஸ்லாமியர் அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உதவி கேட்பார். அவங்க தான் உதவி செய்வாங்க. அதை கலைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கடைசியாக பார்த்தா ஒரு ஏழை லாட்ரி விற்கிற ஒரு இஸ்லாமியரை கொண்டுட்டு மத கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க இந்த மண்டிக்காரங்க. இப்படியாக கதை முடியும். அன்றிலிருந்து இன்று வரை ஏதாச்சும் ஒன்று தான் காரியம் சாதிக்கணும்னா எளிய வழி மத கலவரத்தை தூண்டிடுறது. சரி, அவர் பின்குதை சுருக்கத்தை படிக்கிறேன். இந்த 40 பக்க கதைக்கு 400 பக்க கதை விவாதம் நடந்தது. சட்டமன்றம், காவல் நிலையம், அடியாட்கள், ஹீரோவின் மாமியார் வீடு, சண்டை காட்சி, பாடல் காட்சி, காமெடி ட்ராக் என்று பிரித்து எடுத்தார்கள். இந்து முஸ்லிம் கலவரத்தை எங்கே தொடங்குவது? மாரியம்மன் கோயில் திருவிழா விழா, விநாயகர் ஊர்வலத்திலா, பிராந்தி கடையிலா என அடித்து கொண்டார். ஆனால் கதையானது அசலாக ஆங்காங்கே நடந்தது. பிராந்தி கடையில் ஏலம் விடும்போது வெட்டு குத்து நிஜம். இரத்தத்தின் வாடை இன்னும் அந்த மண்ணை விட்டு அகன்றிருக்க வாய்ப்பில்லை. இப்படியாக இந்த பின்கதை சுருக்கத்தை எழுதியிருக்கிறார். இன்று எழுத்தாளர் நாராயணி கண்ணகி எழுதிய பிராந்தியம் திரை நாவலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.